ஒரு சந்ததி அவரை சேவிக்கும், தலைமுறை தலைமுறையாய் அது ஆண்டவருடைய சந்ததி எண்ணப்படும். சங்கீதம் 22:30 படி திருச்செங்கோடு ஏஜி சபையின் போதகர் பாஸ்டர் பிரான்சிஸ் மோகன் அவர்களது துணைவியார் திருமதி ரீட்டா பிரியதர்ஷினி அவர்களது தகப்பனார் திரு டேனியல் வெல்லிங்டன் அவர்களது தந்தை இந்தியாவில் தமிழகத்தில் ஊழியம் செய்த மிஷனரிகளுடன் ஊழியத்தில் உதவியாளராய் பணியாற்றி மதுரை அறப்பாளையம் லுத்ரன் திருச்சபையில் அங்கமாக இருந்து கிறிஸ்துவை வைராக்கியமாய் சேவித்தவர் ஆவார். அவரது மகன் ராமநாதபுரம் மாவட்டம் கமுதி என்ற ஊரில் காவல்துறையில் அதிகாரியாய் பணியாற்றிய போது திருமதி ரீட்டா பிரியதர்ஷினி 1969 ஏப்ரல் மாதம் 28 அன்று திரு டேனியல் மற்றும் மேரி அவர்களுக்கு முதல் குமாரத்தியாக பிறந்தார்கள். அதன்பின் சகோதரி ரீட்டா அவர்களுக்கு 4 சகோதரிகளும் 1 சகோதரனும் பிறந்தார்கள். சகோதரி ரீட்டா அவர்களின் தகப்பனார் காரைக்குடி பகுதியில் இடம் மாற்றம் செய்த பின் அங்கு குடும்பமாய் பாரம்பரிய கிறிஸ்தவர்களாய் ஒரு தேவாலயத்திற்கு சென்று கொண்டிருந்தார்கள். அவர்கள் குடும்பத்தில் முதலாவதாக ரட்சிக்கப்பட்டது சகோதரி ரீட்டா தான். பின்பு தன் தாயாரையும் தன் சகோதரிகளையும் கிறிஸ்துவுக்குள் வழிநடத்தி தன் மொத்த குடும்பத்தையும் ரட்சிப்பின் பாதையில் கொண்டு சென்று ஒரு ஆவிக்குரிய சபையை தெரிந்தெடுத்து புதுவயல் பகுதியில் உள்ள பெந்தேகோஸ்தே சபையின் உறுப்பினராக இருந்து கர்த்தரை சேவித்தார்கள். சகோதரி ரீட்டா அவர்கள் தன் பள்ளி பருவத்தில் விளையாட்டில் மிகவும் ஆர்வமுடையவர். இவர் ஒரு கபடி விளையாட்டு வீராங்கனை. பள்ளிகளில் நடக்கும் கபடி விளையாட்டு போட்டியில் முதல் பதக்கம் வென்றவர். தன் விளையாட்டு அணி தலைவியாயிருந்து எதிர் அணியில் இருப்பவர்களை தைரியத்தோടെ போட்டியிட்டு வெற்றி பதக்கங்களை வென்றவர்கள். சகோதரி ரீட்டா அவர்கள் காரைக்குடியிலிருந்த மாடல் உயர்நிலைப் பள்ளியில் தனது ஆரம்ப கல்வியையும் புதுவயல் பெண்கள் மேல்நிலைப் பள்ளியில் தனது உயர்கல்வியையும் பயின்று முடித்தார்கள். தனது வாழ்க்கையில் பெண் காவல்துறை அதிகாரியாக வேண்டும் என்ற லட்சியத்தோடு படித்து வந்தார்கள். முடிந்தவரை எந்த வாய்ப்பையும் அவர்கள் நழுவ விட்டதில்லை. ஒரு பெண் காவல்துறைக்கு தகுதியான எல்லா திறமையுள்ளவர்களுமாய் பயின்று வந்தார்கள். ஆனால் தனது 12ஆம் வகுப்பை முடித்த பிறகு இயேசுவுக்காக தனக்கு லாபமாயிருந்த அனைத்தையும் லட்சியத்தை விட்டுவிட்டு அவைகளை நஷ்டம் என்றெண்ணி கிறிஸ்துவுக்காக தன் வாழ்க்கையை அர்ப்பணம் செய்து அவருக்காக ஊழியம் செய்வதையே தன் வாழ்வின் லட்சியமாய் கொண்டு செயல்பட ஆரம்பித்தார்கள். பிறகு காரைக்குடியில் அவர்கள் பணி செய்யும் போது தனது தாயாருடன் பெந்தேகோஸ்தே சபையின் உபதேசங்களுக்கு கீழ்ப்படிந்து ஆண்டவரை ஏற்றுக்கொண்டு திருமண வயதாகும் வயதில் தனது தந்தையின் பணி இடமாற்றத்தால் திருப்பத்தூரிலுள்ள ஏஜி திருச்சபையில் இணைந்து போதனையிலும் ஊழியத்திலும் நன்கு பயிற்சி பெற்று ஊழியத்திற்கும் சபைக்கும் கட்டுப்பட்டு சாட்சியாய் வாழ்ந்து தேவனுடைய ஊழியத்திற்கு தன்னை அர்ப்பணித்து தற்காலிகமாக திருச்சியிலுள்ள 100 கிராம ஊழியத்தில் இணைந்து ஊழியம் செய்து கொண்டிருந்த போது 1988 வாழ்க்கை துணையாய் இணைக்கப்பட்டு திருச்செங்கோட்டில் தனது கணவர் போதகர் பிரான்சிஸ் மோகனுடன் ஊழியத்தில் இணைந்து பணியாற்றத் தொடங்கினார். தான் ஊழியம் செய்யும் நாட்களில் இன்னும் வேதத்தில் வேரூன்றி நிற்க நமது ஏஜி வேதாகம கல்லூரியில் இறையியல் படிப்பை முடித்து பட்டம் பெற்றார். தேவ சித்தத்தை ஊழியத்தில் நிறைவேற்ற ஊழியத்தில் தன்னை ஒவ்வொரு நாளும் தகுதிப்படுத்தி கொண்டே இருந்தார். நான் கிறிஸ்துவனிடத்தில் பெற்ற ஊழியத்தை நிறைவேற்றவுமே விரும்புகிறேன். அப்போஸ்தலர் 20:24. 1989 இத்தம்பதியினருக்கு ஃபெலிஷியா ஷர்லியை ஈவாக கொடுத்தார். ஆரம்ப நாட்களில் போராட்டமான சூழ்நிலையில் மத்தியிலும் மகளை வளர்க்க தேவன் உதவி செய்தார். பின்னும் 1993 பென்னட் ஆஸ்பான் என்ற குமாரனையும் கர்த்தர் இத்தம்பதியினருக்கு ஈவாய் கொடுத்தார். 2 பிள்ளைகளையும் தேவ பக்தியில் வளர்க்கவும் தனது 2 பிள்ளைகளுமே கிறிஸ்துவுக்காக ஊழியம் செய்ய வேண்டும் என்ற வாஞ்சை குறையாமல் அவர்களை எல்லா ஊழியங்களிலும் பங்கு பெற ஊக்குவிப்பார்கள். தனது வாழ்வில் ஊழியத்தின் தொடக்கம் எப்படியோ கடைசி மட்டும் தியாகத்திலும் அர்ப்பணிப்பிலும் துணிவிலும் ஆளுமையிலும் ஜெபத்திலும் போதனையிலும் இருந்த வைராக்கிய செயல்பாடு தனது உடல்நிலை பாதிப்பின் சமயத்திலும் தீவிரம் குறையாமல்
பிறரை தூண்டுதல் செய்து தேவன் தனக்கு கொடுத்த ஊழியத்தை நிறைவேற்றி முடிப்பதில் ஒருபோதும் தளர்ந்து விடவும் இல்லை, தவறியதும் இல்லை. ஒரு குழந்தையை பெற்று வளர்த்து ஆளாக்கி திருப்தி கண்டது போல் தனது ஊழியத்தில் தேவ ஜனங்களை விசுவாச நிலையிலும் குடும்பங்களை கட்டுவதிலும் சபையில் போதகரோடு தோள் கொடுத்து தேவன் தனக்கு கொடுத்த ஊழியத்தை நிறைவேற்றி நல்ல போராட்டத்தை போராடினேன், ஓட்டத்தை முடித்தேன், விசுவாசத்தை காத்து கொண்டேன் என்ற தன் வாழ்க்கை பயணத்தை முடித்து நித்திய கிரீடத்தை சுதந்தரிக்க பரம வாசஸ்தலம் பிரவேசித்தார். சபையில் நடக்கும் ஒவ்வொரு ஊழியத்திலும் தன் கவனத்தை பதிக்க தவறியதில்லை. மீன் பிடிக்கும் நபரின் கவனம் தூண்டிலின் மேல் இருப்பது போல் தனது கவனத்தை ஒவ்வொரு ஊழியத்தின் மேலும் பதிய செய்து ஆலோசனை கொடுப்பதிலும் எச்சரிப்பு செய்வதிலும் தவறுதலை சுட்டிக்காட்டி திருத்துவதிலும் தேற்றுவதிலும் உதவி செய்வதிலும் மிக கவனமுடன் செயல்பட்டார்கள் என்றால் மிகையாகாது. பெண்கள் ஊழியத்தில் அவர்கள் தடம் பதித்தது அநேக ஊழியக்காரிகளை திசை திருப்ப செய்தது என்றால் அது மிகையாகாது. தெபோராள் ஊழியம், எஸ்தர் ஜபக்குழு, ஜபநடை, ஜாமக்காரர் ஜபம், விதவைகள் ஐக்கியம், ஏழைகள் உதவி, வீடு சந்திப்பு, மருத்துவமனை ஊழியம், உபவாச ஜபங்கள் போன்ற பலவித ஊழிய திட்டங்களை வகுத்து மற்றும் பெண்களின் ஐக்கியத்தை வலுப்படுத்த சுற்றுலா செல்லும் திட்டங்களை அமைத்து அந்யோன்யத்தை வலுவூட்டியுள்ளார்கள். அதாவது கர்த்தருடைய ஆலயத்தில் நாட்டப்பட்டவர்கள் அதன் பிரகாரத்தில் செழித்திருப்பார்கள். சங்கீதம் 92:13 என்ற வசனத்தின்படி அவர்கள் பரமதில் பிரவேசித்தாலும் பெண்கள் மத்தியில் செய்யப்பட்ட ஊழியத்தில் நாட்டப்பட்ட சகோதரிகள் ஆலயத்தில் செழித்து தேவன் வாசம் பண்ணும் ஆலயத்தை அலங்கரித்து கொண்டிருக்கிறார்கள் என்றால் மிகையாகாது. அது மட்டுமல்லாமல் ஸ்தாபனத்தின் மூலம் நடைபெறும் பெண்கள் ஊழியத்தில் மிகவும் முனைப்புடன் செயல்பட்டு யாவரும் ஆச்சரியப்படும்படி மண்டல அளவிலும் பிரதேச அளவிலும் தேவ ஊழியரின் துணைவியர்களின் கவனத்தையும் திருப்பினார்கள். பெண்கள் ஊழியத்திற்காக தனது செக்ஷன் மூலம் நமது ஸ்தாபன பெண்கள் ஊழியத்தை தாங்கினார்கள். பெண்கள் ஊழியத்தின் மூலம் சில மிஷனரி ஸ்தலங்களுக்கு சென்றார்கள். கர்நாடகா, மகாராஷ்டிரா, உத்தரப்பிரதேசம், நேபாள் போன்ற மாநிலங்களுக்கும் பின்பு தமிழ்நாட்டில் உள்ள ஏலகிரி, கொடைக்கானல், பாபநாசம் போன்ற அநேக பகுதிகளுக்கு சென்று அங்கிருக்கும் திருச்சபைகளின் மூலம் தனது தெபோராக்களுடன் இணைந்து ஊழியத்தில் செயல்பட்டார்கள். வட மாநில ஊழியங்களில் அநேக போராட்டங்கள் மத்தியிலும் இக்கட்டான சூழ்நிலையிலும் பலவீனத்திலும் சோர்ந்து போகாமல் கர்த்தருக்காக ஊழியத்தை தன் குழுவோடு செய்து அதை நிறைவேற்றினார்கள். முடிந்த வரையிலும் எந்தெந்த வழியில் கர்த்தருக்காக சேவை செய்ய வேண்டுமோ அப்படியெல்லாம் தேவனுக்காக வைராக்கியமாய் எடுத்த காலை பின் வைக்காமல் திட்டமிட்டபடி செயல்பட்டு ஊழியத்தில் வெற்றி கண்டார்கள். 2019ஆம் ஆண்டில் சர்க்கரை நோய் நிமித்தமாக அவர்களுக்கு காலில் ஒரு அறுவை சிகிச்சை நடந்தது. அச்சூழ்நிலையிலும் ஆண்டவருக்காக பிரகாசிக்க விரும்பி அநேக இடங்களுக்கு சென்று வைராக்கியமாக ஊழியம் செய்தார்கள். ஜெபநடை செய்தார்கள். ஞாயிறு ஆராதனைகளிலும் பெண்கள் ஆராதனையிலும் பாடல் ஆராதனை நடத்தி வந்தார்கள். ஒவ்வொரு முறையும் ஆராதனை நடத்தி முடித்தவுடன் தனது விரலிலிருந்து இரத்தம் வடிந்தாலும் மீண்டும் அடுத்த ஆராதனைக்கு தன்னை தகுதிப்படுத்திக் கொள்வார்கள். 2023ஆம் ஆண்டு இருதய அறுவை சிகிச்சை நடந்தது. ஆனால் மனம் தளராமல் எப்படியாவது பெண்கள் முகாமை கடைசியாக நடத்திவிட வேண்டும் என்று வைராக்கியமாய் மிகுந்த போராட்டத்தின் மத்தியிலும் வெற்றியாய் திருச்செங்கோடு ஆலயத்தில் நடத்தி வெற்றி கண்டார்கள். அவர்கள் பலவீனத்தின் உச்சகட்டம். அவர்களின் குரல் வளம் முற்றிலும் மாறினது. ஆனாலும் கடைசியாய் அவர்கள் பங்கு பெற்ற மண்டல பெண்கள் முகாமில் தனது தொய்ந்து போன குரலிலும், ஏசப்பா உங்க செல்லப்பிள்ளை வந்தேனப்பா, உம்மை நான் ஆராதிக்க வந்தேனப்பா என்ற தன் நேசரின் மீது வைத்திருந்த நேசத்தின் உச்சிதத்தை பாடலின் மூலமாக தெரிவித்தார்கள். அது மாத்திரமல்ல, தனது கடைசி நாட்களில் படுக்கையில் இருந்த சூழ்நிலையில் ராஜாவின் ராஜ்யம் நிறுவப்பட எதையும் நான் இழக்க ரெடி என்ற பாடலை பாடிக்கொண்டே இருந்தார்கள். வாழ்ந்தாலும் இயேசுவுக்காக, மரித்தாலும் இயேசுவுக்காக என்ற நிச்சயத்தோடு தன்னுடைய எல்லா பலவீனத்திலும் தேவனையும் தனது சபையின் தரிசனத்தையும் குறித்தே சிந்தித்துக் கொண்டிருந்தார்கள். 2023ஆம் ஆண்டில் நடந்த அறுவை சிகிச்சைக்கு பின் அவர்கள் சரீரம் மிகவும் பலவீனமடைந்தது. ஆனாலும் அந்த சூழ்நிலையிலும் அவர்கள் மனம் தளராமல் எல்லாவற்றையும் நிர்வாகம் செய்து சபை காரியங்களிலும் குடும்ப காரியங்களிலும் தேவனின் திட்டத்தை நிறைவேற்ற கடும் முயற்சி எடுத்தார்கள். தான் படுத்த படுக்கையாகிவிட்டோம் என்ற மனவேதனையுடன் இருந்தாலும்
மோசே தேவனிடம் என் நாட்களை என்னும் அறிவை எனக்கு தாரும் என்று கேட்டது போல தன்னுடைய இறுதி நாட்களில் தனது கொஞ்ச காலம்தான் உண்டென்று மனதில் அறிந்து சில காரியங்களை மறைமுகமாய் ஒழுங்குபடுத்த நினைத்தார்கள். அநேகரிடம் மறைமுகமாய் தனது இறுதி நாட்களை குறித்து பேசியிருக்கிறார்கள். தனது இறுதி நாட்களில் சபையின் தரிசனத்தை குறித்தே அவர்களின் சிந்தனை இருந்தது. தன்னுடைய மரணத்தை முன்பே கணித்து தன் கணவருடன் அதை பகிர்ந்து கொண்டிருக்கிறார்கள். தனது அடக்க ஆராதனை எப்படி இருக்க வேண்டும் என்றும் கூட அவர்கள் விளக்கி கூறியிருக்கிறார்கள். இப்படியாய் தனது இறுதி பயணத்தை இவ்வுலகில் நிறைவேற்றினார் இத்திருச்செங்கோடு ஆராதனை தோட்ட தெபோராள்.